Hello friends, வணக்கம் and welcome to Karthikha channel. இன்னைக்கு சாரில பூலா வச்சு நான் வந்திருக்கேன். அதுவும் பட்டு சாரிலாம் போட்டிருக்கேன்றத வச்சு நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. அதுவும் நம்மளுடைய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு பூஜை சம்பந்தப்பட்ட வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து என்னுடைய பூஜா ரூம் டூர், பூஜா ரூம் டிப்ஸ்லாம் வந்து நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் போஸ்ட் பண்றேன், பாருங்க. அந்த வீடியோக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அண்ட் பர்சனலா வேற மெசேஜஸ் அனுப்பிச்சிருந்தீங்க. நிறைய क्वेश्चंस எனக்கு வந்து கேட்டிருந்தீங்க. பிளஸ் பூஜை சாமான் வந்து எப்படி இவ்வளவு பளிச்சுன்னு வச்சிருக்கீங்க, என்ன போட்டு வாஷ் பண்றீங்க, என்ன மாதிரி எல்லாம் நீங்க மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சோ இந்த வீடியோல வந்து நீங்க கேட்ட சில क्वेश्चंஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண போறேன். மேஜரா நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, நான் பூஜை சாமான் எப்படி நான் மெயின்டைன் பண்றேன், எப்படி கிளீன் பண்றேன்றதை தான் காமிக்க போறேன். சோ பாத்தீங்கன்னா நான் ரொம்ப சிம்பிளா 2 இன்கிரிடியன்ட் வச்சுதாங்க வெள்ளி பூஜை சாமாவும் மெயின்டைன் பண்றேன், பித்தளை பூஜை சாமாவும் நான் மெயின்டைன் பண்றேன். அந்த டிப்ஸோட நான் உங்களுக்கு இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்கலாம். நான் எந்த மாதிரி கிளீன் பண்றேன் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ பூஜை சாமான் நீங்கள் எந்த இடத்துல வச்சு க்ளீன் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்த முதல்ல நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா பூஜை சாமானும் ஒரு வாட்டி தண்ணியில், வெறும் தண்ணியில் அலசிக்கோங்க. அலசிட்டு பாருங்கள், அந்த பஞ்ச பாத்திரம் தான் நான் ஃபஸ்ட் எடுத்திருக்கேன். அது எவ்வளோ டார்க்காக அழுக்கு படிஞ்சிருக்கு பாருங்கள். அதுக்கு வந்து நான் இப்போ சபீனா பவுடர் எடுத்துக்கிறேன். வேறு எதுவுமே இல்லைங்க, வெறும் சபீனா தான் எடுத்துக்கிறேன். நான் வந்து எந்த ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணல நான் க்ளீன் பண்ணுறதுக்கு. வெறும் என்னுடைய கையிலேயே நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஒரு பார்ட் ஆஃப் பஞ்ச பாத்திரம் மட்டும் நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ண இடம், க்ளீன் பண்ணாத இடம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். அதனால நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து சபீனாவை ஒரு இடத்துல மட்டும் நான் க்ளீன் பண்ணி காட்டிட்டு உங்களுக்கு தண்ணியில் நல்லா அலசிட்டு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். லைக் அழுக்கு இருக்கிற இடம், நான் க்ளீன் பண்ண இடம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும். லைட்டில் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுதான்னு தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். அதே இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள். நாரெல்லாம் போட்டு நம்ம தேய்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. பிகாஸ் வெள்ளி வந்து தேஞ்சு போயிடும். வெள்ளியோட வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆயிரும். பாருங்கள், நான் இப்போ ஃபுல்லாக தேய்ச்சிட்டேன். ஃபுல்லாக தேய்ச்சதுக்கப்புறம் என் கை பாருங்கள் எப்படி இருக்குது. நான் வந்து நடுவில் நிறைய தண்ணிலாம் சேர்க்கல. வெறும் நம்ம ஃபஸ்ட்டே அலசிட்டு வச்சோம் இல்லையா, அந்த ஈரத்துலேயே நான் வந்து சபீனாவை போட்டு நல்லா வெறும் கையாலே தான் தேய்ச்சிருக்கேன். நான் எந்த ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணல. என் கையில் எவ்வளோ அழுக்கு பாருங்கள். என்னோட தம்மில் வந்து நிறைய வெட்டுக்காயங்கள் இருக்குது. வெஜிடபிள்ஸ் கட் பண்ண இப்போ நான் ஸ்பீடாக கட் பண்ண கற்றுக்கிறதுனால அதில் அந்த பிளாக் மார்க் வந்து அப்படியே ஒட்டிட்டு இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ அழுக்கு இருக்கு பாத்திரத்தில். அது அழகாக ஈஸியாக வந்துருச்சு பாருங்க. உங்களோட டேப் வாட்டர் வந்து ஒரு வேளை சால்ட் வாட்டராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் சபீனா வெறும் கையால் தேய்ச்சிட்டு டேப் வாட்டர், ரன்னிங் வாட்டரில் நீங்கள் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிட்டு ஒரு கிணத்துல வந்து குடிக்கிற தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கிணத்துல குடிக்கிற தண்ணிக்குள்ளே இந்த பாத்திரத்தை முக்கி நல்லா ஒரு வாட்டி அலசிட்டு உடனே கையோட ஒரு காட்டன் கிளாத்ல இந்த அலசி க்ளீன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பாத்திரத்தை நல்லா தொடச்சி எடுத்துருங்க. ஸோ தண்ணியோட அப்படியே இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ஆற வச்சிங்கன்னா புள்ளியாக தெரியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அண்ட் கலரும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உப்பு தண்ணியால் கூட கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு அழகாக எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். அடுத்தது காமாட்சி அம்மன் விளக்கு. ஃப்ரண்ட்டு, பேக்கு, டவுன், பேஸ்மெண்ட் எல்லாமே எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். நான் இப்போ ஃபுல்லாக தேய்ச்சிட்டேன். சபீனால கையால் தொட்டு நான் தேய்ச்சிருக்கேன். பேஸ்லாம் பாருங்கள், அப்போ நான் ஸ்டார்டிங் காமிச்சதுக்கும் இப்போ காமிக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். நல்லா உள்ளெல்லாம் பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. என் கையில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக அழகாக கையில் தேய்ச்சாலே வந்துடும். ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லைங்க. நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் எங்கே நான் வெள்ளி பூஜை சாமான் வாங்கினோ அங்கேயே பாலிஷ்க்கு கொடுத்துருவேன். வாரம் நான் க்ளீன் பண்ணுறதுனால எனக்கு வந்து எப்போவுமே பளிச்சுன்னு இருக்குங்க பூஜை சாமான். பூஜை சாமான் மட்டும் வளர்க்குறதுக்குன்னு ஒரு டூத் ப்ரஷ் வந்து புதுசாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அதுக்குன்னு தனியாக. இந்த மாதிரி காமாட்சி அம்மன் வழக்கெல்லாம் நீங்கள் பண்ணும்போது இந்த டிசைன்ஸ்க்கு நடுவில்லாம் சின்னதாக நீங்கள் வந்து பிளாக்காக அழுக்கு படிய ஆரம்பிக்கும். நம்ம கையால் அதை வந்து தேய்க்க முடியாது இல்லையா, அந்த நேரத்தில் நம்ம வந்து டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி அந்த ஓரமாக இருக்கக்கூடிய அந்த டிசைன்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு. ரொம்ப அழகாக அப்படியே பளிச்சுன்னு இருக்காங்களா, அந்த லைட்டுக்கும் அதுக்கும் நல்லா அப்படியே ரொம்ப அழகாக பளிச்சுன்னு நம்ம வளர்க்கியாச்சு. மனசுக்கு எவ்வளோ திருப்தியாக இருக்குது பாருங்கள். ஆனால் அந்த ஓரங்களில் மட்டும் உங்களுக்கு தெரியுதுங்களா, சின்ன கோடு அந்த டிசைனுக்கு நடுவில்லாம் வந்து பிளாக் கலரில் அந்த மார்க்ஸ் இருக்குது. நம்ம வந்து அந்த ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிடலாம். இதே மாதிரி நான் எல்லா வெள்ளி பூஜை சாமானும் நான் வளர்க்க போகிறேன். வளர்க்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பித்தளை பாத்திரம் நான் எப்படி வளர்க்குறேன் அப்படின்றத நான் அதுக்குள்ளே உங்களுக்கு சொல்கிறேன்.
பித்தளை பூஜை சாமானுக்கு வந்து நான் நார்மல் நார் ப்ரஷ் தான் வச்சுருக்கேன். வெளில வந்து கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கும், உள்ள வந்து ஸ்பாஞ்ச் டைப்பில் இருக்கும். அந்த மாதிரி நான் நார் வச்சுருக்கேன். எனி நார் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிங்க்ஷாக தெரியுது பாருங்கள், நான் யூஸ் பண்ணியிருக்க பவுடர் பீத்தாம்பரி பவுடர் அப்படின்ட்டு பித்தளை பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குனே ஒரு பவுடர் விற்குதுங்க மார்க்கெட்ஸில், எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்கும். நான் அதை வச்சு தான் தேய்ச்சிட்டு இருக்கேன். தேய்ச்சி க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து நல்ல தண்ணியில் அலசிட்டு நான் ஒட்ட காட்டன் கிளாத் வச்சு ட்ரை பண்ணிவிட்டேன். எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இப்படி தாங்க நான் எல்லா பூஜை சாமானையும் வாரம் க்ளீன் பண்ணிடுவேங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி பூஜை சாமான் கிளீன் பண்றேன் அப்படின்றத பாத்தீங்களா? இப்போ நான் காமிச்ச மாதிரி தான் நான் எப்பவுமே வந்து சிம்பிளா கிளீன் பண்ணுவேன். ஸோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் வந்து என்னோட எல்லா வெள்ளி பூஜை சாமானையும் பாலிஷ் பண்றதுக்காக கொடுத்துருவேன். பாலிஷ் பண்ணி வாங்கிக்குவேன். நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, லைக் அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பர், சோடா உப்பு அதெல்லாம் போட்டு சுடுதண்ணியில போட்டு கொதிக்க வைக்கலாமா அப்படின்ட்டு. எனக்கு வந்து அதுல உடன்பாடே கிடையாது. நான் அப்படி பண்றது தவறுன்னு நான் சொல்லலை. அந்த மாதிரி செஞ்சாக்கா வெள்ளி நல்லா பளிச்சுன்னு ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் நம்ம நார்மலா பாலிஷ் பண்ணி வாங்குறதுக்கோ இல்ல கையால தேய்ச்சிட்டு அந்த பூஜை சாமானை பாக்குறதுக்கோ என்னமோ அந்த அலுமினியம் ஃபாயில் இருக்கக்கூடிய அலுமினியம்லாம் சாமி மேல ஒட்டிக்கிட்ட மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஆர்டிபிஷியல் வெள்ளி கலர் தெரியுது எனக்கு. அதனால அந்த ப்ரொசீஜர் எனக்கு செட் ஆகல. அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் பத்தி பார்த்து ஃபாலோ பண்றவங்களா தான் நீங்க பண்ணலாம். நான் எப்படி ஃபாலோ பண்றேன்னு நீங்க கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு மட்டும் தான் இந்த வீடியோ. இப்படிதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லல. நான் என்ன மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்றேன்றது மட்டும் தான் சொல்றேன். ஸோ எவ்ரி வீக்லி ஒன்ஸ் வந்து நான் வந்து பூஜை சாமான் வாஷ் பண்ணுவேன். எப்பெல்லாம் பூஜை சாமான் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருந்தீங்க. வியாழக்கிழமை பூஜை சாமான் நம்ம வாஷ் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமைகள்லயும் வெள்ளிக்கிழமையிலயும் நீங்க வந்து பூஜை சாமான் வாஷ் பண்றதை நீங்க வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. அண்ட் எப்போ வந்து வீடெல்லாம் துடைக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அதுலயுமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அல்லாத மத்த எந்த நாட்கள்ல வரலாலும் நீங்க வந்து வீடை வந்து கழுவிக்கலாம், மாப் பண்ணலாம், ஒட்டடை அடிக்கிறது, அந்த மாதிரி எல்லா கிளீனிங்கும் வச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை அதுவுமா கழுவி மொழுவது, வெள்ளிக்கிழமை அதுவுமா ஒட்டடை அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க தவிர்த்துறது நல்லது. அண்ட் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வியாழக்கிழமையே நம்ம வீடெல்லாம் கழுவிடுறோம், பூஜை சாமான்லாம் தேய்ச்சிடுறோங்க. அப்புறம் மறுநாள் வந்து எந்திரிச்சு தூங்கி எந்திரிக்கிறோம் இல்லையா, நம்ம எப்படிங்க வீடை வந்து துடைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ வியாழக்கிழமையே வீடை ஃபுல்லா தொடச்சிடுங்க. தொடச்சி முடிச்சுட்டு மறுநாள் வெள்ளிக்கிழமை போய் அழகா சுத்தபத்தமா குளிச்சுட்டு அழுக்கு துணி எல்லாமே அழுக்கு பொடியில போட்டு சுத்தபத்தமா குளிச்சுட்டு வந்துட்டு ஒன்னும் இல்ல ஒரு கிளாஸ் தண்ணியில நீங்க வந்து கொஞ்சோண்டு உப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் வீடு ஃபுல்லா தெளிச்சிடுங்க. சாமி அறைன்னு உங்களுக்கு தனி அறை இருந்துச்சுன்னா நைட்டே நீங்க வந்து சாமி அறையை கால் போட்டு வச்சிடலாம். மறுநாள் காலையில உங்க மனசு திருப்திக்கு வேணா சாமி அறையை மட்டும் சின்னதா ஒரு துணியில வந்து நீங்க வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். மத்த ரூம் ஃபுல்லாவுமே நீங்க உப்பும் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்க உப்பு ஒரு சிட்டிக்க மஞ்சள் தூள் கலந்து அதை நீங்க வீடு ஃபுல்லா தெளிச்சாலே போதுமானது. ஏன்னா வியாழக்கிழமையே நீங்க தெளிச்சுடுவீங்க. சோ அந்த மாதிரி நீங்க செஞ்சிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜியை போகக்கூடிய ஒரு தன்மை கொண்டது இந்த உப்பும் மஞ்சளும் கலந்த தண்ணி வந்து. சோ அதனால நீங்க அந்த மாதிரி தெளிச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை விளக்கு ஏத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு ஃபேமிலிக்கு இது மாறுங்க. எங்க ஃபேமிலியில வந்து என்ன செய்வோம்னாக்கா கண்டிப்பா எல்லார் வீட்லயும் ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கணும். அது ஒரே ஒரு கஜலட்சுமி இருக்கிற மாதிரி காமாட்சி விளக்கா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து அஷ்டலட்சுமி இருப்பாங்க பாத்திருப்பீங்க. சென்டர்ல ஒரு மகாலட்சுமி, சுத்தி மத்த அஷ்டலட்சுமியில மத்த விதமான லட்சுமிகள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு காமாட்சி விளக்கு இருக்கும் இல்லைங்களா. சோ உங்களுடைய ஃபேமிலியில உங்க அப்பா வழி சைட் அல்லது உங்களுடைய ஹஸ்பண்டோட வழி சைட், கல்யாணம் ஆனவங்க எல்லாம் உங்களோட ஹஸ்பண்டோட வழி சைட்ல உங்க மாமியார் வீட்டை கேட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. கல்யாணம் ஆகாத பெண்களா இருக்கீங்க, சின்ன பசங்களா இருக்கீங்க, இப்ப இனிமேதான் உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா உங்க அப்பாவோட வழிமுறைகளை கேட்டு உங்க அப்பாவோட அம்மாவோ உங்க அப்பாவோட அப்பாவோ அவங்க வீட்டு சைட்ல இருக்கக்கூடியவங்களை கேட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. சில குடும்பங்கள்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இதற்கு பிறந்து வளர்ந்ததுல பார்த்தக்கூடிய நிறைய ஃபேமிலிஸ்ல வந்து ஒத்த காமாட்சி விளக்கு தான் ஏற்றுவாங்க. எப்பவுமே காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒற்றைப்படையில தான் ஏற்றுவாங்க. சில ஃபேமிலிஸ்ல அவங்களோட வழிமுறையிலேயே அவங்களோட பழக்க வழக்கங்களே 2 காமாட்சி விளக்கு வந்து பழக்கமா இருக்கும். அந்த மாதிரி பழக்கம் உள்ளவங்க மட்டும் 2 காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்தலாம். எப்பவுமே எத்தனை விளக்கு ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரே ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்தினா கூட தாராளமா போதுமானது. எத்தனை விளக்கு அப்படி நீங்க எக்ஸ்ட்ரா விளக்கு ஏத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சைடு விளக்கு எக்ஸ்ட்ராவா 2 அகல் விளக்கோ இல்ல குத்து விளக்கோ இல்ல எத்தனை விளக்கு வேணாலும் நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டே போலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ஒற்றைப்படையில பாத்துக்கோங்க. அதாவது காமாட்சி விளக்கு மட்டும்தான் எப்பவுமே சென்டரா சிங்கிள் பீஸ்ல இருப்பாங்க. மத்த எல்லாமே ஜோடி விளக்கு தான். எந்த விளக்கு நீங்க வாங்கினாலுமே ஜோடியா தான் வாங்கணும். அது ஐயப்பன் விளக்கா இருக்கலாம், அகல் விளக்கா இருக்கலாம், தூங்கா விளக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி விளக்கா இருக்கலாம், குத்து விளக்கா இருக்கலாம், 5 முக விளக்கா இருக்கலாம், எனி விளக்கு. காமாட்சி அவனை தவிர்த்து அடுத்த விளக்குக்கு நீங்க போறீங்கனாலே அது ஜோடியா தான் வாங்கணும். மற்றவங்களுக்கு பிரசன்ட் பண்றதா இருந்தாலுமே இல்ல நம்ம வீட்டுல பூஜையில ஏத்துறதா இருந்தாலுமே நீங்க வந்து அதை 2மே ஜோடியா தான் ஏத்தணும்.
சோ நீங்க அடுத்தடுத்து நீங்க ஆட் பண்ணிட்டே போகும்போது விளக்குகள் வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல காமாட்சி அம்மா இருப்பாங்க. அடுத்து 2 அடுத்து 2 அடுத்து 2 நீங்க ஏத்திட்டு போலாம். முடிஞ்ச அளவுக்கு 1 ஏத்த பாருங்க காமாட்சி அம்மன் மட்டும். இல்ல துணை விளக்கோட ஏத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 3 ஏத்துங்க, அல்லது 5க்கு போங்க. 7க்கு போகாதீங்க, 9க்கு போயிடுங்க. அதோட குத்து விளக்கு ஏத்தும் போது அதுல எத்தனை திரி இருக்கு, மொத்தம் 5 முகம் இருக்கு. சோ 5 முகத்தையும் ஏத்துறது, அது ஒரு முகத்தையும் ஒரு விளக்கா நீங்க கணக்கு பண்ணக்கூடாது. ஒரு குத்து விளக்கு ஒரு குத்து விளக்கு. சோ இது ரெண்டுமே சேர்த்து ஒரு ஜோடி விளக்கு, அவ்வளவுதான். அதுல எத்தனை எரியுதுன்றது முக்கியம் கிடையாது. அண்ட் அந்த குத்து விளக்க வந்து எப்படி வைக்கணும் அப்படின்றதுலாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கேன். நீங்க அந்த வீடியோ லிங்க்ஸ் நான் போடுறேன் பாருங்க. அண்ட் குத்து விளக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குத்து விளக்க நீங்க தரையில வச்சிருக்கீங்க, அதை வந்து அழகா ஒரு தட்டு வச்சு வைங்க, தட்டு வச்சு வைங்க, தட்டு வச்சு வைங்க, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அது ஒருத்தருடைய ஃபேமிலியில அது கொஞ்சம் டிஃபர் ஆகுங்க. சில ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா குத்து விளக்கு தரையில வைக்க மாட்டாங்க, தட்டுல தான் வைப்பாங்க. பட் நீங்க பெரிய பெரிய கோயில்ன்றது வந்து நம்ம நார்மலா சொல்லக்கூடிய கோயில்லாம் விட்டுருங்க. நம்மளுடைய டெம்பிள் டவுன், நம்ம தமிழ்நாட்டுல டெம்பிள் டவுன் சொல்லக்கூடிய கும்பகோணம், அங்க சுற்றி உள்ள கோயில்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆயிரக்கணக்கான வருஷம் ஓல்டு உள்ள கோயில்கள், ஸ்தலங்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்தலங்கள் கோயிலுக்கு எல்லாம் போனீங்கன்னா குத்து விளக்கு அழகா தரையில தான் வச்சு ஏத்திருப்பாங்க. குத்து விளக்கை எப்பவுமே வந்து ஒரு பிளேட்ல வச்சு ஏத்திருக்க மாட்டாங்க. எங்க ஃபேமிலி பழக்கம் நாங்க குத்து விளக்க பிளேட்ல வைக்க மாட்டோம். உங்க ஃபேமிலி பழக்கம் குத்து விளக்க நீங்க பிளேட்ல வைக்கிறதா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க அதை ஃபாலோ பண்ணிதான் ஆகணும். நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம ஃபேமிலியோட நம்ம பாட்டி தாத்தா அவங்களோட பாட்டி தாத்தா என்ன ஃபாலோ பண்ணாங்களோ கண்டிப்பா அந்த செயினை நம்ம பிரேக் பண்ணாம அதே மாதிரியே கொண்டு வரது நல்லது. சோ உங்க வீட்டு என்ன பழக்கம் இருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்க. நான் வந்து எங்க வீட்டுல குத்து விளக்க கீழே தரையில வச்சு ஏத்துறதுதான் பழக்கம், அதனால நான் கீழே தரையில வச்சு ஏத்துறேன். சிலர் வந்து என்னுடைய வீடியோ பார்த்து நடுவீடுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நடுவீடுனா ஒண்ணுமே இல்லைங்க. விஷ்ணு கோத்திரம் உள்ளவங்க, சிவ கோத்திரம் உள்ளவங்க, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாமம் இடக்கூடியவங்க, பட்டை இடக்கூடியவங்களுக்கு எல்லாம் வந்து டிஃபரெண்டா அவங்களுக்கு வந்து வழிமுறைகள் மாறும். உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா பிகினர்ஸ்க்கு ஈஸியா சொல்லிடுறேனே. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாசல் கால் இருக்கும் பாத்தீங்களா, யார் வீட்டுக்கு போனாலுமே வீட்டு வாசல் கால், வாசல்ல உட்காராதுன்னு சொல்லுவாங்க. அந்த வாசல் கால்ல 2 பக்கம் பாத்தீங்கன்னா அழகா மஞ்சள் மொழிவி அதுல குங்குமம் வச்சிருப்பாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க. ஒருத்தர் வந்து பட்டை இப்படி கோடு இட்டு குங்குமம் வச்சிருப்பாங்க. சிலர் வந்து நாமம் மாதிரி போட்டு இருப்பாங்க. அது வந்து வாசக்காலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுன்னு சொல்றது. ஒரு வாசப்படியும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல இருக்கும். ஏன்னா அவங்களோட வழிமுறைக்கு ஏற்ற மாதிரி இந்த மஞ்சள் குங்குமம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரியே வீட்டு பூஜை அறைக்குள்ள நடுவுல செவருலையோ அல்லது ஒரு பலகை, உடன் கார்ட்போர்ட் மாதிரி ஏதாவது ஒரு பலகையில, உடன் பலகையில வச்சு சாச்சி அதுல வந்து மஞ்சள் மொழிகி அதுல வந்து அவங்க வீட்டு பழக்க வழக்கத்தின்படி மஞ்சள் மொழுகிறது, நாமம் இடுறதோ இல்ல பட்டை இடுறதோ பொட்டு வைக்கிறதோ இந்த மாதிரி நம்ம பூஜை அறையில நடு வீட்டுல, அதாவது இந்த பூஜை அறையோட சென்டர்ல வைப்போம். அதுதான் வந்து நடு வீடு அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு அந்த நடு வீடு உங்களுடைய பாட்டி தாத்தா வீட்டுல, அதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னா உங்களுடைய அப்பா வீட்டு வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஹஸ்பண்டோடைய வீட்டு வழிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணலாம். எனக்கு தெரியலையே கார்த்திகா, எனக்கு நடுவீடுனா என்னன்னே தெரியல, என் ஹஸ்பண்டோட தான் எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு தெரியாதவங்க நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. நீங்களுடைய வாசல் கால்ல வந்து இருக்கு இல்லீங்களா, வாசல் கால்ல இந்த சைடு இந்த சைடு 2 சைடு இருக்கும் இல்லீங்களா, 2 சைட்லயுமே கீழே தரையில இருந்து கொஞ்சம் இவ்வளவு தூரத்துக்கு நீங்க வந்து மஞ்சள் பூசிடுங்க. இந்த சைடு மஞ்சள் பூசிடுங்க, இந்த சைடும் 2 பக்கமும் வந்து மஞ்சள் பூசிடுங்க. பூசிட்டு ஒரே ஒரு குங்குமம், ஒரே ஒரு பொட்டு வைங்க போதும். ஒரே ஒரு பொட்டு வைக்கும் போது அது நாமமோ இல்ல பட்டையோ இல்ல. சப்போஸ் நீங்க வந்து விஷ்ணு கோத்திரமா இருந்தா நாமம் போட்டுட்டு ஒரு பொட்டு வைக்கிறதுனா வைக்கலாம். அழகா ஒரு யூ மாதிரி போட்டு நீட்டா இருந்து திலகம் மாதிரி எடுத்து விட்டுறலாம். அப்படி இல்ல நீங்க ஈஸ்வரன் கோத்திரமா இருந்தீங்கன்னா அழகா குங்குமத்திலேயே 3 வச்சுட்டு நடுவுல வந்து ஒரு சென்டர்ல ஒரு குங்குமம் வச்சிடலாம். இது எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, மஞ்சள் வந்து நல்லா இந்த 3 விரல் சைஸுக்கு நீங்க 2 பக்கம் மஞ்சள் பூசிட்டு ஒரு குங்குமம் போட்டு இந்த பக்கம் ஒரு பொட்டு இந்த பக்கம் ஒரு பொட்டு வச்சீங்கன்னா தாராளமா போதுமானது. கதவுலயும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரவுண்ட் மஞ்சள் வச்சுட்டு அதுக்கு நடுவுல வந்து ஒரு குங்குமம் போட்டு வச்சிருங்க போதும். இது வந்து தெரியாதவங்களுக்கு, குவெஸ்டின்ஸ் கேட்டவங்களுக்கு மட்டும்தாங்க இப்படிதான் செய்யணும், இதுதான் ரூல்ஸ் நான் சொல்லலைங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சோ நிறைய என்ன விட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோவை இக்னோர் பண்ணிடுங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்காதீங்க. தெரிஞ்சவங்களுக்காக எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்றேன். அதே மாதிரி நடுவிட உங்களுக்கு தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதே மாதிரியே ஒண்ணுமே இல்ல, ரவுண்டா அழகா ஒரு பெரிய மஞ்சள் போட்டு வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி நீங்க நாமக்காரரா இருந்தாக்கா ஒரு அழகா நீங்க ஒயிட்ல வந்து நாமத்துல வந்து நீங்க அழகா நாமக்கட்டி இருக்கோம் இல்லையா, அதுல ஒரு நல்ல யூ மாதிரி ஒண்ணு போட்டு, இந்த நாமத்திலேயே வந்து 2 வகை இருக்கு. பாதம் வச்ச நாமம், பாதம் இல்லாத நாமம். பாதம் இல்லாதனா இப்படி யூ மாதிரி மொட்டையா இருக்கும். பாதம் அப்படின்னா கீழே வந்து லைட்டா அப்படி ஒரு கீழே சின்னதா எடுத்திருப்பாங்க. நீங்க யூடியூப்ல கூகுள்ல எல்லாம் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் பாதம் வச்ச நாமம் என்ன, பாதம் இல்லாத நாமம் என்னன்ட்டு. அந்த மாதிரி நாமம் நீங்க நாமக்கட்டியில வரைஞ்சிட்டு நடுவில் வந்து திலகா மாதிரி குங்குமத்தை வச்சு விட்டுறலாம். சுத்தி ரவுண்டா அழகா மஞ்சள் போட்டுட்டு நாமம் போட்டு விட்டுருங்க. சப்போஸ் நீங்க வந்து சிவகோத்திரமா அப்படி இருக்கீங்கன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. ரவுண்ட் போட்டு ஒரு பட்டை போட்டு நீங்க சுத்தி மேல ஒரு குங்குமம், கீழே ஒரு குங்குமம், சைட்ல ஒரு குங்குமம், சைட்ல ஒரு குங்குமம், சுத்தி மேல டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட் சென்டர்ல ஒண்ணு, மொத்தம் 5 குங்குமம் போட்டு இருக்கும். நடுவில் வந்து ஒரு பட்டை குங்குமத்திலேயே இருக்கும். சரிங்களா? இது எதுவுமே வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, ஒரே ஒரு மஞ்சள் சின்னதா ஒரு போட்டு அந்த மஞ்சளுக்கு மேல ஒரு சின்னதா ஒரு குங்குமம்,
தாராளமா 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 இதே போதுமானது. எந்த கடவுளும் எந்த சாமியும் நீ இப்படி கும்பிட்டாதான் நான் உனக்கு வரம் தருவேன், இதெல்லாம் தான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லல. மனசார பக்தியோட நம்ம மனசுக்குள்ள இருந்து உண்மையா நம்ம மனசுல இருந்து கும்பிட்டா அதுவே போதுமானது. இது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு சாமி கிட்ட போயிட்டு நான் வந்து ஏதோ ஒரு எண்ணங்களை வச்சுட்டு நான் சாமி கும்பிட்டேன்னா அருளே கிடைக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் அப்படின்னு யாருமே சொல்லலைங்க. நமக்கு தெரிஞ்சதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம், சுத்தபத்தமா வச்சுக்கோ, மனசை சுத்தமா வச்சுக்கிட்டு சாமி முன்னாடி மனசுல இருந்து கும்பிட்டா அதுவே போதுமானது. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில சாமி படங்கள் வந்து நான் ஹால்ல வச்சிருக்கேங்க, நான் வந்து கிச்சன்ல வச்சிருக்கேன், நான் வந்து பெட்ரூம்ல வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. சாமி படங்கள் நாங்க எல்லா ரூம்லயும் ஒன்னு கூட வைக்கலாங்க. சாமி படங்கள் எங்க வேணாலும் வச்சுக்கலாம். நிறைய பேர் பயப்படுவாங்க, சாமி படம் இருந்தாக்க கொஞ்சம் நான் வந்து பயமே இல்லாம நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன் அப்படின்னு நினைப்பாங்க. சாமி படங்கள் நீங்க எங்க வேணாலும் வைக்கலாம். ஆனா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாமி படங்கள் முக்காவாசி முடிஞ்ச அளவு தெற்க பார்த்து வைக்காதீங்க. எந்த டைரக்ஷன்ல சாமி வேணாலும் சில சாமிகள் வைக்கலாம், ஆனா எந்த ஒரு கடவுளுமே தெற்க பார்த்து திசையில இருக்கக்கூடாது. அண்ட் நீங்க சாமி நின்று கும்பிடும் போது தெற்க பார்த்து நிக்கிற மாதிரி நின்று நீங்க சாமியை கும்பிடக்கூடாது. எந்த சாமியும் எந்த டைரக்ஷன்ல இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, எல்லா சாமியும் வந்து கிழக்க நோக்கி வைக்கிறது நல்லது. நம்மளோட பூஜை அறையும் கிழக்கு நோக்கி இருந்துச்சுன்னா அது ரொம்பவே நல்லது. சப்போஸ் உங்களோட வீட்டு வசதி வந்து கிழக்க பார்த்து இல்லம்மா, என்னோட சாமியை வந்து ஷெல்ஃப்ஸை வந்து வெளிநாட்டுல இருக்கவங்க நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, கிழக்க பார்த்து என்னால சாமி வைக்க முடியல, எனக்கு ரேக்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கிழக்கு இல்ல அப்படின்னாக்கா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா வடக்கு பார்த்து வைக்கலாம், மேற்க பார்த்து வைக்கலாம். ஆனா கண்டிப்பா நீங்க வந்து தெற்க பார்த்து சாமியை வைக்கவே கூடாதுங்க. வடக்கு பார்த்து வைக்கிறதோ மேற்க பார்த்து வைக்கிறதோ பெரிய தவறு எதுவும் கிடையாது, பட் தெற்க பார்த்து வைப்பது நல்லதில்லை. சோ பூஜை அறையில இல்லாம நீங்க சாமி படங்கள் வந்து வெளியில வைக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு வைக்கணும்னு இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா வைக்கலாம். ஆனா திசை மட்டும் தெற்கு திசை நோக்கி இல்லாம பாத்துக்கோங்க. இதுல வந்து ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, விநாயகர் வந்து எல்லா திசையும் நோக்கி இருப்பாரு. தெற்கு இல்லாம பாத்துக்கோங்க, அவர் கிழக்கு நோக்கியும் இருப்பாரு, மேற்கு நோக்கியும் இருப்பாரு, வடக்கு நோக்கியும் இருப்பாரு. அண்ட் பெருமாள், பத்மாவதி தாயார், லக்ஷ்மி அம்மாள், குபேரன், இந்த மாதிரி பினான்சியல் காட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து வடக்கு பார்த்து இருக்கிறது நல்லது. வடக்கு பார்த்து இருந்தாங்கன்னா அவங்க வந்து நிறைய பினான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சில ஐதீகங்கள்லாம் உண்டு. நீங்க அவங்கள வந்து வடக்கு பார்த்து வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். பூஜையில அந்த மாதிரி நீங்க டிஃபரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல சாமியை வைக்கிறீங்க அப்படின்னா ஆப்போசிட்ல சாமி வந்து ஒருத்தர் முகம் பார்க்காத மாதிரி வச்சுக்கோங்க. ஆப்போசிட்ல இவங்களோட எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகும், இங்க இருந்து ஒரு எனர்ஜி ஃப்ளோ ஆகும், ரெண்டும் சேர்த்து நெகட்டிவ் எனர்ஜி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சோ ஆப்போசிட்ல ஏன்னா இந்த கடவுளுக்கு வேற மாதிரியான சக்தி ஃப்ளோ ஆகும், இந்த சாமிக்கு வந்து வேற மாதிரியான சக்திகள் ஃப்ளோ ஆகும். ஆப்போசிட்ல நிப்பாட்டக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கிழக்க பார்த்து வைங்க. முடியல அப்படின்னாக்கா நீங்க வந்து வடக்கோ இல்ல மேற்கோ பார்த்து வைங்க. தெற்க தவிர்க்கிறது நல்லது. நீங்க கேட்ட சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்க்குலாம் நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட சாய்பாபாவோட பூஜை கேட்டிருந்தீங்க. அது வந்து ரொம்ப ஈஸியா சாதாரணமா நின்றுட்டே சொல்லிட முடியாது இல்லையா, அது அழகா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும். சோ ரொம்ப அழகா அதை வந்து நான் காட்டலாம் அப்படின்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சீக்கிரமா நான் வந்து சாய்பாபா பூஜை அதுக்கான ஃபுல் விஷயங்களோட நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் இந்த வீடியோ வந்து யாரெல்லாம் கொஸ்டின் கேட்டிருந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு பெரிய லைக் கொடுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, இந்த மாதிரி பூஜை ரிலேட்டட் வீடியோஸ், மத்த குக்கிங், ஆர்கனைசேஷன், ஷாப்பிங் ஆல், இந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ், டிஃபரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா, அப்ப மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ண மறக்காதீங்க. நான் ஒரு வாட்டியும் நியூ வீடியோஸ் எல்லாம் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்படி வரும், நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.